ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னொரு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக அவரை நாம துதிக்கின்றோம். வாங்க, நீங்க ஆவலோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீங்கன்னு, ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னு தெரியப்படுத்துகிறதுக்காக இன்னும் அதிகமாய் தேவனை துதித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை, தேவனின் வார்த்தையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறையப்பா உடைய பாத சமூகத்திலே காத்திருக்கின்றோம். இந்த பயங்கரமான கடைசி காலத்தில் கள்ள போதனைகள் அதிகமாகின்ற இந்த காலத்திலே அர்த்தமில்லாத சுவிசேஷம் அறிவிக்கப்படுகையில, இந்த கடைசி காலத்திலே அப்பா சத்தியத்தை பிடித்துக் கொள்ளவும் நீதியை கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் இன்றைக்கு கலப்படம் இல்ல, கலப்படம் தான். நாம் சாப்பிடும் ஆகாரத்திலும் கலப்படம். என்னங்க, நம்ம சுவாசிக்கிற காற்றும் பாழானது, நாம குடிக்கிற தண்ணீரும் ஏதேதோ கெமிக்கல்ஸால பியூரிஃபை செய்கிறோம் என்று இன்னும் அதிகமாய் கலப்படமாக்கி விட்டு விடுகிறாங்க. சத்தியமான சுவிசேஷம் கூட இன்றைக்கு கலப்படம் செய்து ஏதோ சேர்த்து விட்ட போதனைகள் அதிகமாயிடுச்சு. உண்மையான அர்த்தத்தை ஓரம் கட்டி பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் என்பாங்க பாருங்க. அங்க ஒரு விஷயத்தை சொல்லாமல் அதை சுற்றி சத்தம் செய்து கொண்டிருப்பது போல பாருங்க, இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் வசனத்தின் கருத்தை, வசன சத்தியத்தை இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அவர் நமக்கு சொல்லுகிறது என்ன? உன்னை பெருக செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் துணையாயிருப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன் என்ற வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறோம். இதெல்லாம் நல்லது, உண்மைதான், உண்மைதான். ஆனால் பாருங்க, மனஸ்தாபப்படாமல் தேவனுடைய துணை உங்களுக்கு கிடையாது, மன்னிப்பு உங்களுக்கு கிடையாது, சுத்திகரிப்பு கிடையாது. உங்க தவறுகளை நீங்க அறிந்து கொள்ளாமல், உங்களின் நிலையை நீங்க உணராமல் நீங்க தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இயேசாண்டவர் செய்த முதல் போதனை, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலை அடையும்படிக்கு தேவனுடைய வசனம் நம்மை பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய நிலையை நாம் அறியும்படிக்கு செய்கிறது வசனம். நம்முடைய பலவீனங்களை நாம் அறிவதற்கு, நமக்கு அவசியமானவைகள் அறிவதற்கு, நாம் கர்த்தரின் பக்கம் திரும்புவதற்கு அவருடைய கண்டிப்போடு கூடிய அவருடைய ஒழுக்கத்தையும் அவருடைய பரிசுத்தையும், அதே நேரத்தில் அவருடைய கிருபைகள் இரக்கத்தை குறித்து நாம சொல்ல வேண்டும். முந்தினதை விட்டுவிட்டு, பரிசுத்தத்தை விட்டுவிட்டு வெறும் கிருபை இரக்கத்தையே, தயவை குறித்து, அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருந்தால் அது முழுமையான சுவிசேஷம் கிடையாது. எனக்கு வேதத்திலே பரிசுத்தராகிய பவுல் என்று சொன்னால் ரொம்பவும் இஷ்டம். ஏனென்றால் இப்படிப்பட்ட தேவ மனிதனாக இருக்க வேண்டும் என்று என் வாலிப வயதிலிருந்து நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, முகதாட்சண்யம் இல்லாதவர், சத்திய வசனத்தை சரியாய் போதிக்கின்றவர், பட்சபாதம் இல்லாதவர், சௌகரியத்தை விரும்பாதவர், எங்கும் சுவிசேஷத்தின் விஷயத்தில் சமரசம் ஆகாதவர், பாடுகளின் நடுவே மகிழ்கிறவர், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கர்த்தர் சொல்கிறது செய்து கொண்டே போகிறவர். இது ரொம்பவும் முக்கியம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும். பவுலனுடைய ஊழியத்திலே எங்கே அவரை அடித்தாலும், அவரை துரத்தினாலும், அவரை தூஷித்தாலும், அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும், சேர்த்து கொண்டாலும் புறக்கணித்தாலும், அவர் மாத்திரம் மனுஷருக்கு ஏற்ற விதத்தில் அவர் போதனையை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பவுலுக்கு இருந்த தேவ அழைப்பு, ராஜாக்களுக்கு முன்பு உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் என்றார். அதே போல அவருடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில், காலங்களில் அவர் ஒரு சிறைச்சாலையிலே கைதியாக கட்டப்பட்டு அவர் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது, அங்கே இருந்த அகிரிப்பா ராஜாவுக்கும் அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கும் அவர் ஒரு கைதியாக கையிலே சங்கிலிகள் இருந்த போதிலும் அவர்களுக்கு முன்பாக நின்று தைரியமாக
தேவன் எப்படியாக தன்னை மாற்றினார், எவ்வளவு புத்தியீனமாய் தான் இருந்தார், எவ்வளவு மூர்க்கமாய் இருந்தார், எப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என் இருதயத்தை தொட்டார், என்னை மாற்றினார் என்று சாட்சி அவர் சொன்னார். அவர்களை வசனத்தினாலே எச்சரித்தாருங்க. இது அனுதின தியானமா இருப்பதனாலே நம்ம பெரிதாக இதை விவரிக்க முடியாது என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்தை இன்றைய வசன தியானமாக வாசித்து தியானிங்க. அதிலே 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது வசனம். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் போதித்து சொல்லுகையில் கேட்டான். இந்த பெலிக்ஸ் ரொம்ப உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர். அவருடைய மனைவி ஒரு யூத ஸ்திரீ. மேபி யூத ஸ்திரீயா இருப்பதினால் அவர்கள் யூதனாக இருக்கக்கூடிய சவுலினுடைய மாற்றத்தை குறித்து கேள்விப்பட்டு அவங்க சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. தன் கணவனோடு கூட தானும் வந்தாங்க. சோ பவுல் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவர் போதிக்கிறார். சாதாரணமாக நம்ம அதிகாரிகள் போகும்போது அவர்களுக்கு நம்ம போதிப்போமா அல்லது அவர்களிடத்துல கெஞ்சுவோமா? நாம அவர்களுக்கு உதவுகிற சூழ்நிலையில இருப்போம் என்று நினைப்போமா அல்லது அவர்கள் நமக்கு உதவி செய்கிற நிலையில இருக்கிறாங்க என்று நினைப்போமா? முதலே பவுல் இங்க கைதியா இருக்கிறாரு. வேண்டுமென்றால் பெலிக்ஸ் ரோமிலே பவுலை கைதியா இல்லாமல் அந்த சங்கிலிகள் இருந்து விடுவிக்கலாம், அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நினைவு கூறுங்க என்று சுய பரிதாபத்தோடு தன்னை குறித்து அவர் எதுவுமே இங்கே பேசவில்லை. ஆனால் ஆண்டவரை குறித்து பேசுகிறார். சிறையில் இருந்தாலும் கட்டுகளில் இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தும் தேவ ஊழியன் எவ்வளவு பெரிய தேவ ஊழியனுங்க. அவனுக்கு கிறிஸ்துவை குறித்தும் அவரை பற்றும் விசுவாசத்தை குறித்தும் சொல்கிறார். 25ஆம் வசனத்தில் பார்த்தால், அப்பொழுது அவன் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் 100 பேர் இல்லை அங்கே அதிகாரி பிலிக்ஸ் இருக்கிறாரு, அவருடைய மனைவி இருக்கிறாங்க, மேபி இன்னும் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு பிரசங்கம் செய்கிறார். அவருடைய கைகள்ல சங்கிலிகள். சிறைச்சாலையில் அப்பொழுதுக்கே ரொம்ப காலமா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சமுத்திர பிரயாணத்தில உயிர் சேதத்தை தப்பி ரோமாவிலே சிறைக்கு வந்தார். அப்படிப்பட்ட நேரத்திலே எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், அவனுடைய ஃபேவரை விரும்பாமல் எதை குறித்து போதிக்கிறாராம்? நீதியை குறித்து. எந்த நீதி இது? நீதி நியாயங்கள் இல்லாத கிறிஸ்தவம் அது கிறிஸ்தவமே கிடையாதுங்க. சுய நீதியால நிறைந்து தான் நீதிமான் என்று நினைத்த பரிசேயனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே. பாருங்க, நம்முடைய நீதி கிரியைகள் தேவனுக்கு முன்பு கந்தையை போல இருக்கிறதாம். கந்த துணிகள் எப்படி அழுக்காக நாற்றம் எடுக்கும் பாருங்க. நான் எவ்வளவோ நீதிமான், நான் அன்னதானம் செய்தேன், வஸ்திர தானம் செய்தேன், அல்லது ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்தேன், சர்ச்சு கட்டி கொடுத்தேன், அல்லது நான் ஏதோ செய்தேன் ஏதோ என்று நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி கொண்டிருந்தால், திருப்திப்பட்டு கொண்டிருந்தால் அது உங்க சுயநீதி. நான் அவங்கள விட பெட்டர், இவங்களை விட பெட்டர், அவர்களை விட தேறினவன் என்று நினைத்தால், அப்படி நீங்க கம்பேர் செய்து கொண்டு நன்றா இருக்கிறீங்க நினைத்தா அது புத்தியீனம். தேவனின் நீதி, அவர் நீதி நியாயங்கள் உடையவர், அநியாயம் செய்யாதவர், அக்கிரமம் செய்யாதவர், தீமை நினைக்காதவர், பொறாமை இல்லாதவர், யாரையும் பகைக்காதவர். நாம் கிறிஸ்துவனுடைய நீதியை சம்பாதிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், இரக்கம் இருக்கணும், மன்னிக்கிற மனது இருக்க வேண்டும், சுயநலமற்ற சுபாவம் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவங்க வாழ்க்கை மாறிவிடுங்க. வசனத்தை கேட்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டாங்க, மோசம் செய்ய மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டார்கள், உலக சம்பந்தமான சிற்றின்பங்களிலே களியாட்டுகளிலே பங்கெடுக்க மாட்டாங்க, தங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் காத்துக் கொள்வாங்க, உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் இன்றும் அவங்க காத்துக் கொள்வாங்க. நீதி இல்லாத கிறிஸ்தவம்
கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற நீங்க எல்லாரை போல இருந்தால் இதுக்கு எதுக்குங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வீட்டிலே உங்க நடத்தை வித்தியாசமா இருக்கும். உங்க ஆபீஸ்ல, உங்க ஸ்கூல்ல, நீங்க எங்க இருந்தாலும் அங்கே உங்களுக்குள்ள ஒரு விசேஷத்தன்மை கவனிக்க முடியும். இவனிடத்துல தேவ ஆவி இருக்கிறது என்று அன்றைக்கு தானியேலை குறித்து சொன்னாங்க பாருங்க. தேவன் யோசேப்புக்கு துணையா இருக்கிறார் என்று அந்த அதிகாரி உணர்ந்து கொண்டான் பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நீதி வேண்டும். நமக்குள்ளே நீதிமான்கள் யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவன் தந்த கிருபை இழந்து விட்டோம். நமக்காக கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய நீதியாய் மாறினார். நம்முடைய சாபத்தை அடித்து போட்டு தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்தார். அவர் மீது விசுவாசம் வைத்தவர்களை தம்முடைய இரத்தத்தால் கழுவி நீதிமான்களாக மாற்றுகின்றார், பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த உதவாத பிரசங்கங்களை நீங்கள் எத்தனை கேட்டாலும், கேட்டுக்கொண்டே இருந்தாலும், எத்தனை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு முறையும் வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் பொற்கொள்ளரின் அக்கினியை போன்றவர், வண்ணானின் சோப்பை போன்றவர். என் வார்த்தை கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது என்றார். நீதியை குறித்தும், இன்னும் என்னங்க, நியாய தீர்ப்பை குறித்தும், இனி வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும், நீதியை குறித்தும், இச்சையடக்கத்தை குறித்தும், வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்தும் போதிக்கிறார். 3 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இனி வரும் ஆக்கினையை குறித்து போதிக்கிறார். இச்சை அடக்கம். ஒரு மனிதன் தன் ஆசைகளின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான். யோசிக்கிறதை எண்ணத்தில் வந்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இச்சைகளை கட்டுப்படுத்துகிற, உங்களுக்கு வர தவறான எண்ணங்களை, யோசனைகளை கர்த்தரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்து அவைகளை கர்த்தரின் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய பலனை கொடுப்பார் தேவன். அதுதான் இச்சை அடக்கம், ஆவியின் கனிகளில் ஒன்று. வரப்போகிற நியாய தீர்ப்பு இன்னொன்று. இன்றைக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். வரப்போகிறது தேவ கோபாக்கினை. நியாய தீர்ப்பின் நாளிலே உன் சரீரத்தாலே நீ செய்த ஒவ்வொன்றை குறித்தும், அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், தேவனுக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டும் என்று தேவ வசனம் சொல்கிறது. பயப்பட மாட்டாயா? தேவ வசனத்துக்கு பயப்பட மாட்டாயா? என் வார்த்தைகளை யார் கேட்க போறார்கள்? நான் செய்கிற காரியங்கள் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்து இருளிலே தங்கள் காரியங்களை தொடர்கிறவர்களுக்கு ஐயோ! நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த சரீரத்தினாலே நீங்க இந்த உலகத்துல செய்கிற ஒவ்வொரு அநியாயம், மோசம், அக்கிரமம், அசுத்தத்திற்கு அவை கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் போது நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கின இல்லையானால், உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளாமல் விட்டுவிடாமல் இருந்தால் அவை எல்லாம் உங்களை நியாய தீர்ப்புக்கு நடத்தும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு அவர்களுக்கு முன்பாக நடக்கிறது, சிலர் பாவங்கள் அவர்களை பின்னாக துரத்துகிறது என்று எழுதப்பட்டபடி இன்றைக்கு மனிதர்களுக்கு அவ பயம் இல்லாதவர்களாய், தேவ பயம் இல்லாதவர்களாய், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களாய், வருஷ கணக்கில் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம் என்று அநேகர் சொல்கிறீங்க. அதன் வழியா உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வராவிட்டால் பிரயோஜனம் இல்லைங்க. பிலிக்ஸ் பயந்து போய் விட்டாராம் பாருங்க. இங்க பிலிக்ஸ் பயந்து போய் இன்னொரு முறை உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அவரை அந்த இடத்திலிருந்து அவரை அனுப்பிவிட்டார். ஆமாங்க, தேவனுடைய வசனம் பயத்தை கொடுக்க வேண்டும். பிலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றார். என்னங்க, பயம் பயம் தேவ பயம் இல்லாத போதனை, பயத்தையும் திகிலையும் உண்டாக்காத போதனை இன்றைக்கு அதிகமா இருக்கிறது. மனசாட்சியை குத்தாத போதனை, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் போதனையை கேட்டாலும், வசனத்தை எவ்வளவு நேரம் வாசித்தாலும் தியானித்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏசாண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒவ்வொரு நிலைமையும் நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஜீவனுள்ளதா, எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்குள்ளதா இருக்கிறது. இருதயத்தின் உள்ளந்திரியங்களுக்குள்ளே நுழைந்து ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் நம்முடைய எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறது.
ஒவ்வொரு முறை வசனத்தை கேட்கும் போது உங்க தவறுகள் வெளியே வர வேண்டும், உங்க நிலைமையை உணர வேண்டும், கர்த்தரின் பாதத்தை பிடிக்க வேண்டும், அவர் ரத்தத்துல கழுவப்பட வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒவ்வொரு நாளும் சமூகத்துக்கு வரும்போது எங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்கவும், உம்முடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவும் உம்முடைய வசனத்தின்படியா இருக்கிறோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மனஸ்தாபப்படுவதற்கு, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்தால் எங்களை ஒவ்வொரு பாவத்தினின்றும் விடுவிப்பீர், மன்னிப்பீர், சுத்திகரிப்பீர் என்று நம்பி இருதயத்திலே எந்த ஒரு அசுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தம் உடையவர்களாய், உண்மையுள்ள உடைந்து நொறுங்கி இருதயத்தை உடையவர்களாய் உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் நீர் வரும்போது எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு அற்புதமான பதிலை கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14 அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15 அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும் வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14 அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15 புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14 மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15 அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?